மழை குறைவாக பெய்கிற பகுதி. இந்த பகுதியை நாங்கள் அனைவரும் வருகை தந்து என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ 2 அமைச்சரும் அதை நிறைவேற்றுவதற்காக இன்று குறைந்திருக்கும் நாள் இங்கே மக்களுடைய குறைகளை தெரிந்து மக்கள் என்னென்ன பணிகளை விரைந்து செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்வதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இன்று ஒவ்வொரு மனுக்களையும் பதிவு செய்யப்பட்டு அந்த துறையுடைய அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு அனுப்பி அதை உடனடியாக நிவாரண பணிகளை ஆற்றுவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர், ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்தில் நடத்தி வருகிற நம்முடைய சக்தி வாய்ந்த முதல்வர் இன்று சட்டமன்றம் கூடிய நாளில் இருந்து நாள்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள். நம்முடைய பட்ஜெட் எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு இன்று நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட அதை மனதிலே ஏந்தி மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல வேளாண்மை பட்ஜெட்டும் சிறந்த முறையில் பணிகளை ஆற்றுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்றிருக்கிற அத்தனை பேருடைய குறைகள் விரைந்து தீர்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த பகுதியில் இருக்கிற பேருந்துகள் சில கிராமங்களுக்கு போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். குடிநீர் குழாய் உடைந்ததன் காரணமாக 10 நாட்கள் காவிரி நீர் வருவதில்லை என்ற குறைகள் இங்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்குள் அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு தண்ணீர் வழங்கப்படும். அதேபோல சில சாலைகளிலே ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் ஆய்வு செய்து பணிகள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பட்டாக்கள் என்பது 0 வேல்யூ என்று சொல்லப்படுகிற அந்த பட்டாக்கள் அனைத்தும் அதற்கான மதிப்பீடுகள் நம்முடைய துறையின் மூலமாக அதற்கான ஆணைகள் வழங்கப்படும். அதன் மூலமாக நம்முடைய பகுதியிலே வாழ்கிற மக்களுடைய நிலையை மனதிலே கொண்டு அதற்கான குறைகளை நீக்கப்படும். இனி எதிர்காலத்தில் 0 பட்டா என்பதை தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வருடைய ஆணை. அதன் அடிப்படையில் அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு செய்கின்ற உரிய நடவடிக்கை மேற்கொண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசு மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த தாராவட்டத்துக்கு பயிர்க்காரனால அரசு சாக்கடை கழிவு நீரோட மனம் கழிந்து ரோட்ல அந்த வயல்வெளியோட தடுத்து 1 மாத காலமா போயிட்டு அப்படியே கட் பண்ணா கல்வி பைபாஸ் சாலையில 11 to 11 பாது அந்த நில ஆக்கிரமிப்பாளர்கள் தடுப்பு சாலையை கட்டி அந்த மீன்களை ஓட்டினா அப்படியே 6 வரைக்கும் இந்த பணிகளை பொறுத்தவரையும் கேட்டா இந்த பணிகளை பொறுத்தவரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 1 வார காலத்தில் அதற்கான துரிய நடவடிக்கை மேற்கொள்வார்.